நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியா இல்லை ஒரு எக்ஸ்பர்டைஸ் டாக்டர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், இந்த மாதிரி எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி நாமளும் ஒன்று பண்ணி பார்ப்போமே. நம்மளுடைய கருத்துக்கள், பொலிட்டிக்கல் வியூஸ், அஸ்ட்ராலஜிக்கல் வியூஸ், நம்மளுடைய வாழ்வு முறை அதெல்லாம் சார்ந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களோட பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு நான் மேம்படுறதும் என்னோட நண்பர்கள் மேம்படுறதையும் வளர்க்கலாமே, நம்ம எல்லாரும் ஒன்றா வளரலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த யூடியூப் சேனல் உலகத்தில் நானும் குதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த சேனலை துவங்குறேன். இன்னைக்கு முதலாக நம்ம பேச போகிறோம். அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பேச போகிற என்னுடைய முதல் டாபிக் என்னன்னா, மனிதனுக்கு ஏதாவது ஒன்றின் மீது பற்று தேவை, நம்பிக்கை தேவை அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்து இன்னைக்கு பேசலாம். ஏன்னா இந்த நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில், இந்த நேரத்தில் நிறைய போர்கள், இயற்கை சீற்றங்கள், இப்படின்னு நிறைய பஞ்சாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, எங்கேயோ யாரோ யுஎஸ் ஈரான் சண்டையில் உலகமே பெட்ரோல் எரிவாயு தட்டுப்பாடால் எல்லாருமே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான் ரொம்ப நம்ம மனசை இது ரொம்ப நெருடிக்கிட்டு இருந்தது. எவனோ எங்கேயோ அடிச்சுக்கிறான், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையில் ஏன் டெய்லியும் பெட்ரோலுக்கு 100 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்ப நேரம் மண்டி உடைச்சதுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிட்ட இந்த மனிதர்களே ஆரம்பிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒருவருக்கொருவர் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் இயல்புடையது அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு விதி. என்னடா சொல்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க, எல்லாரும் தெரிஞ்சது தான். நம்ம முன்னாடி படித்தது, விலங்குகள், அதாவது தவளையை பாம்பு சாப்பிட்றது, பாம்பை எலியோ பெருசிலியோ சாப்பிட்றது, அதை ஒரு ஆடு சாப்பிட்றது, இல்லை அப்படி ஆடை சிங்கம் சாப்பிட்றது, புலி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மனிதர்கள் அந்த பெரிய மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றது. இது லைஃப் சைக்கிள், அதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ நம்ம இந்த சார்பு நிலை உள்ளவர்கள் அப்படின்றத மறந்து போன ஒரு விஷயத்தால தான் இவ்வளோ நம்ம வேற எங்கேயும் நடக்கிற பிரச்சனையை நம்மளை தாக்குது அப்படின்றது எதனாலனா, இந்த சார்பு நிலையை நம்ம மறந்துட்டோம் அப்படின்றத
உணர்றேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா மதத்தால பிரச்சனைகள், கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை, முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை. இந்த மதத்தோட இந்த பிரச்சனை நிற்கிதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்குள்ள சில பிரிவுகள், இந்துக்குள்ள நிறைய ஜாதிகள். இப்போ ரீசெண்டாக முருகனும் நார்த்துலேருந்து வந்தாரா சவுத்துலேருந்து வந்தாரா, யாருக்கு முருகர் சொந்தம், அப்படி சில பிரச்சனைகள். இந்துக்களுக்குள்ளேயே சைவர்களா வைணவர்களா, கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பிரிவுகள். இந்த மாதிரி அதுலேயும் சண்டை. சரி, ஒரே பிரிவுக்குள்ளேயாவது சண்டை போடாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பணக்காரனா நான் பணக்காரனா, அது மாதிரி ஒரு பிரச்சனைகள். சரி, ஒரே குடும்பத்துக்குள்ளேயாவது சண்டை போடாமல் இருப்போமானா இல்லை. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை. கூட்டு குடும்பமாக இருந்ததுலாம் இப்போது குருவி குடும்பமாக மாறிடுச்சு. நியூக்ளியர் ஃபேமிலிஸ், அப்பா அம்மா பொண்ணு அப்படின்னு நின்றுடுச்சு, பொண்ணோ பையனோ அப்படின்னு நின்றுடுச்சு. ஸோ இந்த சார்பு நிலையை நம்ம மறந்துட்டோம், இல்லை அதை பின்பற்ற தவறும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், இல்லை இது எதுக்கு ஆரம்பித்தேன்னா, திருப்பியும் நம்ம தலைப்புக்குள்ளே போகிறேன். ஏதாவது ஒரு நம்பிக்கை பற்றுடன் வாழ்ந்தால் இதையெல்லாம் விட்டுட்டு நாம் இந்த உலகத்திலேயோ இந்த பூமியிலேயோ பிறந்தது எதற்காக, நம்மளுடைய வேலை என்னவோ, நம்ம எதை செய்யறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றது என்னுடைய எண்ணம். இதை சொல்றதுனால ஏதாவது மாறுமானா இல்லை. நாம மாறினா, நம்மளை சுற்றி உள்ளவங்க மாறினா ஒரு மாற்றம், ஒரு துளி மாற்றம் நடந்தாலும், ஒரு 10 பேர் மாறினாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத நினச்சி நான் சொல்கிறேன். சரி, என்ன பற்று வேணும்? அந்த பற்றுக்காக தானே மதங்கள் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதங்கள் மொழிகள் இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, மனிதர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெரிய பூமியில் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஆரம்பித்த குழு, அது பெருக பெருக ஒரு குழுவாக வேற வேற நிலப்பகுதிக்கு மாறி மாறி போனாங்க. அதில் அறிவு நிறைய உள்ளவங்க அந்த குழுவுக்கு தலைவர்கள், இல்லை அந்த குழுவில் இருந்த அறிஞர்கள், அவர்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகள், மொழிகள், கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையும் அவங்க கூட இருந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முருகனும் வந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்கலாம், நபிகள் நாயகமும் வந்திருக்கலாம். அவங்க வந்தது வேறு வேறு டைம்லைனாக இருக்கலாம், இல்லை அவங்க எல்லாரும் ஒன்றா ஒரே ஒருத்தவங்களா கூட இருக்கலாம், வேறு வேறு டைம்லைனில் வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர் நம்புறத நாம் அவமதிக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை நம்ம நம்பி அதை சார்ந்து வாழ்ந்தால், அதில் இருக்கும் மூட பழக்கங்களை மட்டும் எடுத்துட்டு நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். மற்றவர்கள் நம்பிக்கையை அவமரியாதை செய்யவும் நமக்கு உரிமை இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கடைசியாக இன்னொரு குரூப் இருக்காங்க, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்.
இறைவன் இருக்கிறானோ இல்லையோ, இந்த பிரபஞ்சம், பூமி, சூரியன், அதை சுற்றி ஒரு 9 கோள்கள், இது ஒரு சூரிய குடும்பம். இது போல பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு. கேலக்ஸி, இந்த மாதிரி பல 1000 கேலக்சிகள் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நம்மளுடைய எப்படி இதெல்லாம் இருக்குன்றது கூட நினச்சி பார்க்க முடியல. கடைசியில் நம்ம அங்கேருந்து பார்த்தா நம்ம ஒரு ஊசி முனை அந்த பாயிண்டில் தான் நம்ம இருக்கோம். உலகம் பல்லாயிரம் ஆண்டுகள்லாம் இருக்குது இந்த பூமி. அதில் நம்ம வாழ போகிறது முதல்ல 120 இருந்துச்சு, 100 ஆச்சு, 80 ஆச்சு, இப்போ 70, 60ன்னு இருக்கு. நம்ம ரொம்ப 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 கம்மியான நாட்கள் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ வெறுப்புகள் தேவையா அப்படின்னு யோசிச்சு, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை பார்த்துக்கிட்டா, நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்துக்கணுன்னா பணம் தர தேவையில்லை. அவங்களுடைய கடினமான நாட்களில் ஆதரவாக இருந்தால், நமக்கு கடினமான நாட்கள் வரும்போது அவங்க நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. இந்த நாத்திகர்கள், இந்த கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இறைவனை நம்ப தேவையில்லை. யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இயற்கையை நம்புங்க. சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், அதை நம்புங்க. திருப்பியும் நீ இந்து கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வர அதையெல்லாம் தானே நீ கடவுளாக வச்சிருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி, இயற்கை அப்படின்னு ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு காலியான ரூமில் போயிட்டு இந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே இருக்கிற சக்தியை நம்புங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் தான் அந்த சக்தின்னு நினச்சி உங்களை நம்புங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை தொடர்ந்து தினமும் பயிற்சி பண்ணுங்க. இல்லை தினமும் அந்த நம்பிக்கைக்கு காலையில் மாலையில் ஒரு நன்றி சொல்லுங்க. என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கையும் பற்றுதலும் நம்ம வாழ போகிற இந்த கொஞ்சம் 70, 80 ஆண்டுகள், ரொம்ப ரொம்ப குட்டி ஆண்டுகள் நம்மளை வழிநடத்து கூட்டி போக ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, பிறரை வெறுக்காமல் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஆதரவாகவும் நம்மளுடைய சார்பு நிலையை அறிந்து, குழந்தையாக இருக்க வரைக்கும் 10 வயது வரை ஒரு 8 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் நமக்கு எல்லா பணிவுடையங்களும் செய்கிறார்கள். அவர்கள் மூப்படைந்த பின்னர் அவர்களுக்கு நம்ம எல்லா பணிவுடையும் செய்கிறோம். இது எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். இது மாதிரி தான் நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே கிவ் அண்ட் டேக். அந்த சார்பு நிலை நமக்கு தேவையான போது இன்னொருத்தர் வருவாருங்க, இன்னொருத்தருக்கு தேவையான போது நம்ம போய் நிற்கணும். அந்த பாலிசியும் ஏதாவது ஒரு பற்றுதல், நம்பிக்கை, அட்லீஸ்ட் அது ஒரு மரமாக கூட இருக்கலாம். அப்படிதான் என்னமோ இந்துக்கள் மரங்களையும் இயற்கையையும் மழையையும் எல்லாத்தையும் மிருகங்களையும் கடவுளா மாத்திருக்காங்க போல. எது என்னமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் மதத்திலையோ உங்களுடைய பெரியவங்களோ எதை சொல்கிறாங்களோ, இல்லை உங்கள் முன்னவர்கள் உங்களுடைய
தலைவர்கள் யாரோ ஒருத்தரை நம்புங்க. அவங்களுக்கு தினமும் ஒரு தேங்க்ஸ், ஒரு ஹாய், ஒரு பாய் டெய்லியும் சொல்லுங்கள். அந்த நம்பிக்கை நம்மளை அமைதியாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இன்றைய பதிவை முடிக்கிறேன். அடுத்த பதிவிற்கு செல்லும் வரை குட் பை. நான் உங்கள் தியாகம்.